ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்ய போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு அதிபதியே குரு தாங்க. அப்போ ஒரு நன்மையை செய்து தானே ஆகணும், அவரோட வீடு தானே அப்படி. அதுதான் கிடையாது. குரு பாரபட்சம் இல்லாதவர். அவர் வீடோ சொந்த வீடோ பக்கத்து வீடோ எந்த வீடாக இருந்தாலும் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பார். இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2, 10, 12 இதை பார்க்குறாரு. எங்கே உட்காந்து பார்க்குறாருன்னா 6ல் உட்காந்து பார்க்குறாரு. குரு எங்கே போய் உட்காந்துருக்காருன்னா 6ஆம் இடத்துல. 6 அப்படின்றது ஒரு சிறப்பான ஸ்தானமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அது நோய் கடன் எதிரிக்கான ஸ்தானம். அங்கே போய் உட்கார்றாரு, அந்த இடத்த அவர் கெடுத்துருவார். சரி, பரவாயில்ல. ஆனால் அவர் பார்க்குறது எங்கே பார்க்குறாரு அப்படின்னா 10 பார்க்குறாரு, 2 பார்க்குறாரு, 12 பார்க்குறாரு. இப்போ 10 என்பது தொழில் ஸ்தானம் பலப்படுது, 2 வாக்குதன குடும்பஸ்தானம் பலப்படுது. ஓகே, பட் 12 பலப்படுது இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயம் சேரும். இப்போ 10 என்னதான் 10 பார்த்தாலும் 10 மூலமாக உங்களுக்கு என்னதான் லாபம் வந்தாலும் விரயம் அப்படின்றது இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்கணும். ஒரு 10 ரூபாய் கையில் வந்தால் கூட உடனே 10 ரூபாவும் செலவு பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பிளானிங் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இந்த இடத்துல என்னென்னா வாக்குதன குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு புது நபர் சேர்க்கை உருவாகுது. ஆனால் அதே சமயம் உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. 12 விரயஸ்தானம் தான் இருந்தாலுமே அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் 6. இப்போ உங்களை வம்பு வழக்கு, அதாவது 6ல் போய் குரு உட்காரும் பொழுது நீங்களாக போய் யாரையாவது வம்புக்கு இழுப்பீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 2ன்றது வாக்குஸ்தானம், அவர் உட்கார்ந்துருக்கிறது 6ல் உட்காந்து தான் 2 பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஏதாவது வாயை விட்டீங்க அப்படின்னா 6ல் கரெக்டாக போய் சிக்கிடுவீங்க. அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ வார்த்தையில் கவனமாக இருங்கள். அப்போ தான் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஸோ இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு நல்ல பயிற்சி தான். 2 பார்க்குறாரு. ஃபினான்ஷியலாக நல்ல ஸ்ட்ரென்தனிங் தான், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்தனிங் மட்டும் இங்கே பேசாது, மற்ற விஷயங்களும் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். 6ல் உட்காந்துருக்காரே, நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றதுல இருக்கணும். தேவையில்லாமல் ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா 6ல் அஃபெக்ஷன் நல்லா கொடுத்துருவார். என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வயிறு அஃபெக்ட் ஆகும். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு, ஏன்னா 2 இறங்குறது. ஸோ என்ன ஆகுன்னா 6ல் போய் சிக்கலை ஏற்படுத்திடும். நம்ம அந்த டைமிங் ஃபுட்டு, டைமிங்க்கு நீங்கள் சாப்பிட்றதோ இல்லை தண்ணி குடிக்கிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியம் மேம்படும். இல்லைன்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். அதே மாதிரி இங்கே 2 நீங்கள் உங்களுக்கு நல்லா நீங்கள் பிளான் பண்ணலை அப்படின்னா 6ல் கடன் ஸ்தானம். கடன் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். கடனை நீங்கள் தேடி போக வேண்டாம், கடன் உங்களை தேடி கதவு தட்டும். அந்த நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் வேலைக்கான ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால 2 அப்படின்றது வரவு எங்கேருந்து வரும்? ஒன்று வேலையிலேருந்து வரும், இல்லைன்னா தொழிலேருந்து வரும். அப்போ வேலை அங்கே தான் அவர் உட்கார்ந்துருக்கார். நம்ம என்ன செய்யணும்னா வேலையில் நோ அவுட் கமெண்ட்ஸ். ஏதாவது கமெண்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா வேலை போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அமைதியாக போகணும். இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கணும். ஏற்கனவே 6ல் குரு வரார் அப்படின்னாலே வேலை மாற்றத்தை ஏற்படுத்துவார், இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். வம்பு வழக்குகள் மூலமாக தான் நீங்கள் வெளியே வருவீங்க. அப்போ என்ன செய்யணும்னா அமைதியாக இருந்தீங்கன்னா வேலைக்கு பிரச்சனை இருக்காது, 2ம் பிரச்சனை இல்லாமல் ஓடிடும். 12 செலவும் கரெக்டாக இருக்கும், 10 தொழிலும் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா எல்லாமே இங்கே அடிபட்டு போயிடும். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. நம்மளோட ராசி அதிபதி தானே நம்மளுக்கு நன்மை செய்வார், அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன செய்யணுமோ அதை தான் செய்வார். அதில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வார்த்தை நிதானத்தோடு இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கை நிதானமாக போகும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. 2 பார்க்குறதுனால உங்களுக்கு பலம் ஆனாலும் 6ல் இருக்கிறதுனால உறவுகளோடு பிரிவினைகள் ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்கிறது. அதனால் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறந்த பயிற்சியாக மாறும். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ தொழிலதிபராக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே சொல்லுவோம், உபயராசிக்காரர்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 10க்குரியவன் புதன். அவன் நல்ல நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால்
கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இல்லை அப்படின்னா தொழில் மூலமாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் புதனுடைய நிலையும் குருவினுடைய நிலையும் தசாபுத்தியினுடைய நிலையும் வைத்து தான் இதை நீங்கள் டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி 12 விரயஸ்தானம். அதை சுப விரயமாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, இன்னும் வீடு வாங்கலாம், இல்லைன்னா ஒரு திருமணம் உங்கள் வீட்டில் திருமணத்திற்காக இருக்கிறாங்க அப்படின்னா திருமணம் பண்ணி முடிக்கலாம். இது ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா சுப விரயமாக மாறிடும். இல்லைன்னா 6ல் உட்காந்து தான் 12 பார்க்குறாரு, மெடிக்கல் செலவு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். பார்த்து இருந்தீங்கன்னா நல்லது. அதே போல் உங்களுக்கு 10ல் யார் இருக்கிறாங்கன்னா கேது இருக்கிறான். அது குரு பார்க்குறாரு, பட் 10ல் கேது இருக்கிறதுனால தொழில் மாற்றத்தை கொடுக்கும். அது பல மாற்றங்களை கொடுக்கும். கேதுக்கு இதுதான் வேலையை, பல மாற்றத்தை கொடுத்து தான் தீரும். அது குரு பார்க்குறதுனால கொஞ்சம் சைலண்ட் ஆகும் பொழுது தொழிலை நீங்கள் பலப்படுத்திக்கிறதுக்கு முயற்சிகளில் இறங்குங்க. குருவின் பார்வை இருக்கும் பொழுது தான் அதை நீங்கள் செய்ய முடியும். 10ல் குரு உட்காந்தா கூட பண்ண முடியாது, ஆனால் குரு பார்த்தாருன்னா செய்யலாம். அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக மாறும். இல்லை அப்படின்னா படிப்பினைகளையும் அனுபவங்களையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக மாறிவிடும். ஸோ நீங்கள் உங்களை எவ்வளோக்கு எவ்வளவு பார்த்து பிளான் பண்ணி மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமான பலன்களை கொடுக்கும். இல்லை அப்படின்னா பாதகத்தை பார்ப்பீர்கள். ஸோ இந்த குரு பயிற்சியை நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் கிராஸ் பண்ணணும். மற்றவங்களோட உங்களுக்கு தான் கவனம் அதிகமாக தேவை. அஷ்டம குருவை கூட சமாளிச்சிடலாம், 6 குருவை கூட சமாளிச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு 6 குரு அப்படின்றது உங்களுடைய ராசி அதிபதின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பினை அதிகமாக தருவார். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து விலகி இருங்க, இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிற மொழி பேசுபவர்களோடும் விலகி இருங்கள், அதுவும் உங்களுக்கு நன்மையை செய்யும். பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் பார்த்திங்கன்னா குரு வழிபாடு தாங்க செய்யணும். எவ்வளோக்கு எவ்வளோ குரு வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய அருள் உங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க, ராகவேந்திரர் வழிபாடு பண்ணுங்க, மந்த்ராலயம் போயிட்டு வாங்க, மகா பெரியவாளுடைய அதிஷ்டானம் போயிட்டு வாங்க, அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் ஒரு முறை நீங்கள் இது எல்லாத்துக்குமே போயிட்டு வரணும். மாதம்னு ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மாதம் ஏதாவது ஒரு ஜீவ சமாதிகளுக்கோ இல்லை குருமார்களை வழிபாடு பண்ணுறதோ நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் காலமாக மாறும். நீங்கள் யாரை குருவாக எடுத்திருக்கீங்களோ அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. இதை நீங்கள் குருவாரம் அன்னைக்கு பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு லைஃப் சக்ஸஸ் ஆகும். ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி குரு பயிற்சி காலத்தில் திரு ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரரை போய் ஒரு தரம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அவருடைய வழிகாட்டுதல் மூலமாக நீங்கள் நல்ல நிலைக்கு வருவீர்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். உங்களுடைய ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் பிரசனம் மற்றும் வேத ஜோதிடம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.